செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பெரியப்பாவை கட்டை மற்றும் கத்தி மூலம் அடித்து கொன்றவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து நமது மதுராந்தகம் செய்தியாளர் பிரவீன்குமார் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த ஒரத்தி என்னும் இடத்தில் எஸ்எஸ் பிளாட், அதாவது எஸ்எஸ் தனியார் குடியிருப்பு பகுதியில் பிரகாஷ் மற்றும் அவருடைய மனைவி ஜமுனா ராணி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜமுனா ராணியின் தங்கையான மஞ்சுளா சில ஆண்டுக்கு முன்பு மஞ்சுளாவும் அவர் கணவரும் இறந்த நிலையில் அவருடைய ஒரே மகனான சூர்யா என்பவர் தன் பெரியம்மாவாகிய ஜமுனா ராணியின் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் அந்த சூர்யாவுக்கும் தன் பெரியப்பாவாகிய பிரகாஷிற்கும் அடிக்கடி தகராறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக நேற்று அந்த சூர்யா என்பவர் மதுபோதையில் இருந்த நிலையில் நேற்று சண்டையானது அதிகமானதால் அந்த இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சூர்யா என்பவர் கையில் இருக்கும் கட்டையை கொண்டும் கத்தியை கொண்டும் தன் பெரியப்பாவாகிய பிரகாஷை தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இதன் காரணமாக இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்த பிரகாஷை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அச்சரப்பாக்கம் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கு சிகிச்சை முடியாத காரணத்தினால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் செல்லும் வழியிலே பிரகாஷ் என்பவர் இறந்துவிட்டார். இதன் காரணமாக தகவல் அறிந்து வந்த ஒரத்தி காவல்துறையினர் சூர்யா என்பவரை கைது செய்து அவர் தாக்கப்பட்ட அந்த கட்டை மற்றும் கத்திகளை கைப்பற்றி பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். மேலும் இந்த சம்பவத்தின் மூலம் அந்த எஸ்எஸ் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.